ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கால வேளையிலும் கூட நம்ம யோபுவினுடைய 15ஆம் அதிகாரத்தை தியானம் பண்ண போறோம். தலையில் தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே சுவாமி, காலை வேளைக்காக நன்றி. எங்களோடு கூட நீர் பேசி போகிற இந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துங்க. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இந்த ஜூம் மீட்டிங் மூலமா தொடர்ந்து நம்ம யோபு 15ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் நடத்திருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் நம்ம பாதி புஸ்தகத்தை நம்ம கேட்ட பாதி புஸ்தகத்தை. ஸோ இது வரைக்கும் ஆண்டவர் இந்த ஜூம் மீட்டிங் வெற்றிகரமா நடக்கும்படியாய் இதெல்லாம் கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். தொடர்ந்து நம்ம யோபு 15ஆம் அதிகாரத்தை குறித்து தியானிப்போம்னா, அதாவது நம்ம 3 பிரிவுகளாக பிரிக்க முடியும். 3 பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம் இந்த யோபு 15ஆம் அதிகாரத்தை. முதலாவதாக பார்க்கும்போது முதல் 6 வசனங்களை நம்ம எலிஃபாஸ் எனக்கூடிய யோபினுடைய சிநேகிதன் என்ன பண்றாரு, அவருடைய பேச்சை ஞானத்தை விமர்சிக்கிறார். யோபு பேசுகிறதான அவருடைய பேச்சையும் அவருடைய ஞானத்தையும் குறித்து எலிஃபாஸ் எனக்கூடிய அவருடைய நண்பர் ஒருத்தர் என்ன பண்றாரு, அதை விமர்சிக்கிறார். அதை குறித்து நாம் பார்ப்போம். தொடர்ந்து 2வது பகுதி பார்த்தோம்னா 16 ஆல்மோஸ்ட் 19 வரைக்கும் சொல்லலாம். அந்த வசனத்துல பார்த்தோம்னா அதுல மனித தூய்மை மற்றும் தெய்வீக கண்ணோட்டம். ஸோ மனிதன் அவனுடைய தன்னுடைய பரிசுத்தம், அப்புறம் தேவனுடைய பார்வை எப்படி இருக்கும், அவருடைய தேவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 5 வசனத்துல நம்ம பார்க்க முடியும். கடைசியா பார்த்தோம்னா 20ஆம் வசனத்துல கடைசி ஒரு பகுதியா பார்த்தோம்னா பொல்லாதவர்களுடைய கதி என்ன, அவர்கள் என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லி எலிஃபாஸ் சொல்லுகிறார். யோபுக்கு 3 சிநேகிதர்கள் இருந்தாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 3 நண்பர்கள் வெவ்வேறு பகுதியில இருந்து வந்தாங்க. அவர் யோபு ஒரு விதத்துல ராஜா போல இருந்தார், சீமானை போல இருந்தார். ரொம்ப பெரிய பணக்காரர், தேசத்துல பெரிய பணக்காரரா, செல்வம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சீமானா இருந்தார் அவரு, பயப்படப்பட்டுள்ளது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம எரேமியா 25ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல வாசிச்சு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய, அதாவது ஊத் தேசத்தினுடைய ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டது. அதே மாதிரி புலம்பல் புஸ்தகத்திலையும் கூட பார்த்தோம்னா 5ஆம் அதிகாரத்துல அங்கேயும் கூட ஊத் தேசம் அப்படின்ற கூடிய அந்த தேசத்தை குறித்து போடப்பட்டது. ஸோ அப்போ யோபு வாழ்ந்ததான அந்த தேசமானது ரொம்ப செழிப்புள்ள ஒரு தேசம். 2வது அங்க ராஜாக்கள் வாழ்ந்தாங்க. 3வது பார்த்தோம்னா யோபு கூட பெரிய பணக்காரராக இருந்தார். ஸோ அவருக்கு அநேக சிநேகிதர் இருந்தாங்க. அதுல நெருங்கிய நண்பர்களாக இந்த 3 பேர் வராங்க. மொத்தத்துல 4 பேர். இப்போ ஆரம்ப காலத்துல 3 பேர் அவரை பார்த்து பேசுறாங்க. ஸோ அந்த 3 பேர்ல முதலில் பேசியவர் தான் இந்த எலிஃபாஸ். யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேதாகமத்துல பார்த்தோம்னாக்கா இவர் யாருன்னா அந்த அவருடைய நண்பர்கள முதல் நண்பர் யார், அப்புறம் ஃபர்ஸ்ட் நண்பரா இருக்காரு, முதன்மையானவரா இருக்காரு. யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசி, யோபினுடைய நிலையை அறிந்த அவருடைய நண்பர்கள் அவங்க என்ன பண்றாங்க, யோபு தேடி வராங்க. ஸோ அப்படி வரும்போது இந்த எலிஃபாஸுடைய ஒரு பின்னணி பார்த்தோம்னா இவர் ஏதோம் தேசத்தினுடைய முக்கிய நகரமான தேமானிலிருந்து வந்திருக்கிறார் இவர். ஸோ பைபிள்ல பார்த்தோம்னா அந்த தேமானோ அல்லது ஏதோம் என்னக்கூடிய தேசம் என்பது பார்த்தோம்னா இது பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஞானம் நிறைந்த ஒரு பகுதியா இருக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஞானிகளாம். ஆமோஸ் 1ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆமோஸ் 1:12 பார்க்கும்போது இப்படியாக வேதத்திலே சொல்லுகிறது. நீங்க ஆமோஸ் அதுல பார்த்தோம்னாக்கா அந்த ஏதோம் தேசத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிக பெரிய ஞானிகள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டோம். அதே மாதிரி உபதியா 1ஆவது அதிகாரத்தினுடைய 9ஆவது வசனத்தில பார்த்தோம்னா அந்த தேசத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிக அறிவாளிகள். அவங்க ரொம்ப
வந்து என்ன சொல்ற படிப்பறிவு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி வேதனைப்படும். அதனால வந்து அவங்க என்ன பார்த்தாங்கன்னாக்கா, எலிப்பாஸ் வந்து ஏதோமினுடைய ஞானத்தை வந்து என்ன பண்றாரு, பிரதிபலியா அவர் வந்த ஏதோம் தேசத்துல இருந்து அவர் வராரு. இங்க நம்ம மேப்ல நம்ம பார்க்கலாம். என்னன்னா, அந்த ஏதோம் வந்துட்டு பாருங்க, அந்த ஊர்ஸ் தேசத்தினுடைய பக்கத்துல இருக்கு, மீதியான் தேசம் இருக்கு. அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா கீழே வந்து சேபா நாட்டு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து கல்தியர் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து அந்த தேச பகுதியில அவர் இருக்கிறாரு. ஸோ அப்போ ஒருவேளை வந்து எலிப்பாசனக்கூடிய இந்த மனிதர் வந்துட்டு அந்த ஏதோமுடைய தேமா அந்த பகுதியில வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. ஸோ அதனால அது அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னாக்கா எரேமியா 49:7 அதிகாரத்துல பார்க்கும்போது இது வந்து ஒரு பழங்காலத்தில் பிரபலமான ஒரு நாடா இருக்குது, ஒரு தேசமா இருக்குது. இந்த காலத்துல வந்து ரொம்ப பிரபலமான, ரொம்ப முக்கியமான ஒரு நகரங்கள்ல ஒன்னா அது கருதப்பட்டிருக்கு. இந்த காலத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, அமெரிக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லிடுவோம், ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி அநேக கண்டுபிடிப்புகளுக்கு நம்ம சொல்லிடுவோம். அந்த மாதிரி பேர் போன இந்த ஏதோம், அந்த ஏதோம் தேசத்துல பொதுவா வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஞானிகளா இருப்பாங்க, படிச்சவங்களா இருப்பாங்க, அநேக வந்து அறிவு உள்ளவர்களா இருப்பாங்க. ஸோ அந்த வரிசையில வந்து இருக்கிறவர் தான் இந்த எலிப்பாஸ். இந்த எலிப்பாஸ் என்ன பண்றாரு, அவர் தன்னுடைய நண்பரை தேடி அவர் வருகிறார். தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த 15ஆம் அதிகாரத்துல வந்து என்ன சொல்லுகிறார் இவரு, யார் எலிப்பாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் வந்து புத்திசாலிகள் பயனற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி காற்று வீசும் அறிவுடன் தங்களுடைய பதிலை வந்து அவங்களுக்கு பதிலளிக்க வேண்டுமா என்று அவர் வந்து கேட்கிறார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மூணாவது அவர் வந்து பாருங்க, அவர் வந்து சொல்றாரு, நாங்களே பொதுவா வந்து ரொம்ப அறிவாளிப்பா, நாங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலி. ஆனா யோபுன்ற மனிதன் வந்துட்டு அதி புத்திசாலியா வந்து பேசுறது ரொம்ப வந்து சரி கிடையாது. அவர் வந்து தேவ பயத்தையோ புறக்கணிக்கதாக அவர் வந்து என்ன பண்றாரு, குற்றம் சாட்டுகிறார். அதே மாதிரி யோபு சொந்த வார்த்தைகளே அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து கண்டனம் செய்கிறார். அவர் வந்து சொந்த வார்த்தை பேசுறாரு, அவர் வந்து தேவ பயத்தோட பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. இதுல நம்ம என்ன கத்துக்கலாம், என்ன பார்த்தோம்னா, உலக ஞானம் ஆன்மீக குருட்டுத்தன்மையை என்ன பண்ணோம், வழிவகுக்கும். கடைசியா எலிப்பாஸ் யோபுவிடம் கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கு இருப்பதால் தான் துன்பப்படுவேன் என்று சொல்லி அவர் வந்து சொல்றார். அவருடைய கொடூரமான வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, தேவையில்லாமல் யோபின் வேதனை அதிகரிக்கப்படுகிறது. உலக ஞானம் அடிக்கடி என்ன ஆகுதுன்னா, கொடூரமான மற்றும் காயப்படுத்துகிற நிலையை கொண்டு போகும். எப்பவுமே வந்து நம்ம உலக பிரகாரமா பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு தவறாதான் தெரியும். ஆனா அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட அல்லது தேவனுடைய பார்வையிலிருந்து, தேவனுடைய கண்களிலிருந்து பார்க்கும்போது அது சரியா இருக்கும். பாருங்க, வேதத்துல பார்க்கும்போது அநேகரை நாம் வந்து உதாரணமா சொல்லலாம். அவ்வளவு பெரிய ஒரு ராட்சச உருவம் கொண்ட தாவீதை கொல்ல சிறிய வாலிபனை. சோ அது வந்து உலக கண்ணோட்டமோ ஆண்டவருடைய கண்ணோட்டமோ வேற. சோ ஒருவேளை அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நகைச்சிருக்கலாம், சிரிச்சிருக்கலாம். ராஜா கிட்ட சொல்றாரு தாவீது, இந்த 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 யுத்த வஸ்திரங்களை என்னால போட முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் போட்டு பழகினதே இல்லை, அதை எடுக்கக்கூடிய வலிவு அவருக்கு இல்லை. அந்த காலணிகள் எல்லாம் போட்டுட்டு அந்த கத்தியும் அப்புறம் கேடயத்தெல்லாம் பிடிச்சிட்டு பட்டயத்தை பிடிச்சிட்டு அவர் வந்து போனோம் அப்படின்னா முடிய மாட்டேங்குது, தூக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அது ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல பிராக்டிஸ் பண்ணி போனவர் மட்டும்தான் அதெல்லாம் வந்து அணிய முடியும். ஸோ அந்த வரிசையில பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய அநேகர் ஒருவேளை நகைத்திருக்கலாம், ஐயோ இது எப்படிப்பா, இது சரிப்பட்டு வராதே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அது முற்றிலும் மாறுபட்டதா இருக்கு. அதான் உலக ஞானமும் தெய்வீக அல்லது ஆண்டவருடைய ஞானம். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல என்னன்னா, உலகத்தினுடைய ஞானத்தை எல்லாம் பைத்தியம் ஆக்குனாரு. அதனால நம்ம வந்து ஒருவேளை வந்து பைத்தியமா இருந்து, முட்டாளா இருந்து, அல்லது படிப்பறிவு இல்லாதவர்களா இருந்து ஒருவேளை இருந்தாலும் கூட நம்மை கொண்டு உலகத்தை என்ன பண்றாராம், அதை வந்து பைத்தியமாக்குறாரு. அவங்களுடைய ஞானம் எல்லாம் சீரோ. அவங்க வந்து எவ்வளவுதான் பெரிய அறிவாளிகளா இருந்தாலும் கூட சீரோ அப்படின்று ஆண்டவர் கொண்டு வருவதை நம்ம வந்து சொல்றது நம்ம பார்க்கலாம். சரி, தொடர்ந்து நம்ம இந்த ஒரு 3 பகுதிக்கு தியானத்துக்கு தான் போலாம். முதல் பகுதியை பார்த்தோம், அதுனா எலிப்பாஸ் யோபின் பேச்சையும் ஞானத்தையும் விமர்சிக்கிறாரு. இப்ப இந்த எலிப்பாஸ் என்னத்தான் சொல்ல வர்றாரு பார்த்தோம்னாக்கா, யோபு புஸ்தகத்துல பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து அவருடைய ஞானம் எல்லாம் வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது 3 அதிகாரம் 2-15 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா,
யோபு இருக்கக்கூடிய பேசுற வார்த்தைகள் எல்லாம் வந்து அவர் என்ன பண்றதுனாக்கா வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பாருங்க, அவர் சொல்றாரு, அப்பொழுது தேமானாகிய எலிபாசு பிரதித்திரமாக, ஞானவான் காற்றை போன்ற நியாயங்களை சொல்லி தன் வயிற்றை கொண்ட காற்றினால் நெருப்புனா, அதுக்கப்புறம் அவனுக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அப்போ அவர் ஒத்துக்கிறார் என்னன்னா, யோபு ஒரு ஞானி அப்படிங்கறத அவர் வந்து ஒத்துக்கிறார். யாரு? தேவான் அறிய இந்த எலிபாஸ். ஏன்னா யோபு சாதாரண மனிதரே இல்லை. அவர் வந்துட்டு தேவ ஞானத்தோடு நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறார். அவர் வந்து எல்லா வேலையும் நேர்த்தியா செய்திருந்தார். ஸோ அவருக்கு வந்து பாருங்க, அவர் வந்து தங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருக்கலாமோ என்று சொல்லி அவர் என்ன பண்ற, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு வந்து பலி செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அது வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்துக் கொண்டிருந்தார். ஸோ ஒருவேளை அவங்களுடைய உள்ளத்திலே தாங்கள் வந்துட்டு தனித்திருக்கும் போதோ அல்லது அவர்கள் வந்துட்டு ஒன்றாய் கூடி வாழும் போதோ ஏதோ ஒரு பாவத்தை அவர்கள் செய்யலாம் என்று சொல்லி அவருடைய இருதயத்திலே எண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அந்த காரியங்களுக்காக இவர் என்ன பண்றாரு, ஒரு ஆன்டிசிபேட்டரி பேல் மாதிரி முதல்ல முன்கூட்டியே ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அதுக்காக பலிகளை செலுத்தி ஆண்டவரை வந்துட்டு தன்னோட தன்கமாய் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். பாருங்க, அது வந்து எதிர்கால ஒரு காப்பீடை அல்லது எதிர்கால பயனை வந்துட்டு அவர் அதிகமா வந்து யோசிச்சு. அதனால நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு தற்காலிக அல்லது இன்றைய சூழ்நிலை மாத்திரம் கருதி நம்ம வாழாம நம்மளுடைய எதிர்காலத்தை நோக்கி நம்ம வாழணும். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய எதிர்காலம் பரலோகம். அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு தான் வந்து நம்மள என்ன பண்றோம், பிரயாசப்படுறோம், பாடுபடுறோம். ஸோ அதனால நம்ம அந்த அதாவது பாடல் ஒரு பக்தர் இப்படியா பாடுகிறாரு, அவ்வுலக மேன்மைக்கான காத்திருக்கிறேன், இவ்வுலக பாடு என்ன செய்துவிடும் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ஆவல் இருக்கு இல்லையா, ஒவ்வொருவருக்கும் வந்து அவ்வுலக மேன்மைக்கான நம்ம எல்லாம் காத்தணும். அப்போ இந்த உலகத்தினுடைய பாடுகள் என்ன செய்கிறோம் அப்படின்ற ஒரு கடினமான ஒரு தீர்மானத்தை அல்லது ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை நம்ம வந்து எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் யோபு போல. இப்போ அந்த யோபு இப்படி எதிர் காரியங்கள் எல்லாம் அவர் நினைச்சு அவரு காரியங்களை செய்வதை அறிந்திருந்த தேமானாகிய எலிபாஸ் சொல்லுகிறார், ஞானி, ஓகே, நீ ஞானத்தோடு பேசுற, நீ வந்து ஞானமா இருக்கிற, அந்த ஞானம் வந்துட்டு சரி கிடையாது. நீ பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜப தியானத்தை குறை பண்ணுகிறேன். அவர் பார்த்து சொல்றாரு பாருங்க, நீ வந்து ஜப தியானத்தெல்லாம் குறை பண்ற அப்படின்னு. அவர் வந்து ஒரு நாளும் பார்த்ததற்கையோ அல்லது யோபுனுடைய நிலையை பார்த்துக்கின்ற. ஏன்னா ஆண்டவரே வந்து யோபுவை குறித்து சாட்சி சொல்கிறார். அவனை போன்ற பயபக்தி உள்ள மனிதன் வந்துட்டு நீ ஒருவராகையும் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் ஆண்டவரே சொல்றார். பாருங்க, அப்போ பார்க்கும்போது வேதத்துல பார்த்தோம்னாக்கா பைபிள்ல ஆண்டவர் வந்துட்டு ஒரு நல்லவர்களையும் பரிசுத்தவான்களையும் நீதிமான்களையும் தேடுகிற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை தான் ஆண்டவருக்கு வந்து சுட்டி காட்டுகிறார். அந்த வரிசையில யோபுடைய நாட்கள்ல யோபுவை தவிர மற்ற யாருமே வந்து அந்த தகுதிக்கு உடையவர்களாக இல்லை. அப்படி இருக்கும்போது தேமான் ஆகிய எலிபாஸ் வந்துட்டு இப்படி ஆவிக்குரிய என்ன சொல்லுவோம், அவங்க ஞானம் இல்லாதமா வெறும் உலக ஞானம் நிரம்பி இருக்குது. அவர் எல்லாமே வந்து என்ன பண்றாரு, உலக பார்வையில தான் பார்க்கிறார். அதனுடைய மறைவு ஏன் இவருக்கு யோபுக்கு இத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தது என்று சொல்லி அந்த 3 நண்பர்களும் வந்துட்டு அவர்கள் சிந்திக்கக்கூடிய அவர்களுக்கு நேரமே இல்லை. ஏன்னா யோபுவை பார்க்கும்போது யோபுனுடைய எல்லா நன்மையான காரியங்கள் வேதத்திலே போடப்பட்டுள்ளது. ஸோ யோபு வந்துட்டு இன்னொரு பகுதியில சொல்றாரு, நான் வந்துட்டு திக்கற்றவர்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ணேன், ஏழைகளுக்கெல்லாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன், நான் வந்து நியாயம் விசாரிச்சேன் அப்படின்னு ரொம்ப அருமையா அவர் சொல்றாரு. ஸோ நான் வந்து ஜனங்கள் மத்தியில ஒரு ராஜாவை போல இருந்தேன், பிரபுக்களை போல இருந்தேன், நியாயத்தை சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனுஷனை போல இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அறிஞ்சிருந்தும் கூட அவருடைய நண்பர்கள் இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் சுச்சுவேஷனை பார்த்து அவர்கள் நியாயத்திருக்கிறார்கள். ஸோ அது ரொம்ப கவலையான ஒரு விஷயம். இந்த நாட்களிலும் கூட நம்முடைய நண்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் அநேகர் வந்துட்டு இப்படித்தான் உலக பிரகாரமான கண்ணோட்டத்தோடு நம்ம பார்ப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அவர்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது. ஸோ அதனால் அருமையானவர்களே, நம்முடைய நண்பர்களை நாம்
தேர்ந்தெடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. அதாவது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது அதை விட ரொம்ப கடினமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். பைபிள் அப்படிதான் சொல்லுது. என்னன்னா, அறிவாளி தன் வார்த்தைகளை, நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 27ஆம் வசனத்துல இப்படியா சொல்லுகிறது, அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி அவன் என்ன பண்றான், குளிர்ந்த மனம் உள்ளவன். அப்போ பேசாதிருந்தால் மூடன் என்ன பண்ணுவானா, ஞானவான் என்று எண்ணப்படுவான். பைபிள் வேதத்திலே அருமையா சொல்லுகிறது. என்னன்னா, நம்ம பேசக்கூடிய நேரத்துல நம்ம பேசணும். எல்லா நேரத்திலயும் சும்மா வாய்ப்பெல்லாம் கிடைக்குதுடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம பேசி தள்ளிட்டோம்னா, வேதம் இப்படியா சொல்லுது, என்னன்னாக்கா நம்ம என்னன்னாக்கா ஞானமற்ற ஒரு மனுஷனா இல்லையா? அப்போ விவேகி எப்படி இருப்பான், குளிர்ந்த மனம் உள்ளவனா இருப்பான். விவேகி எப்பவுமே சாஃப்ட் நேச்சராகவும் அவன் பீஸ்ஃபுல்லாவும் இருப்பான். ஆனா இங்க பார்க்கும்போது தேமானாகிய எலிப்பாசு அவர் பயங்கரமா அவரு பேசுறத நம்ம பார்க்கணும். அப்படி ஞானம் அது ஞான சூன்யமா தான் இருக்கிறாரு. பெரிய ஞானியா இருந்தாலும் கூட, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தருணத்துல அவர் அவர் பேசாம இருந்தா தான் அவர் ஞானி. பேசாமல் இருந்தால் மூடனும் கூட ஞானி என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படும். அப்போ இங்க அப்போ இது ஆப்போசிட்டா பாருங்க. ஆப்போசிட்டா பார்க்கும்போது இந்த எலிப்பாஸ் எப்படிங்கிறாரு, தன் உதடுகளை திறக்கிறவன் எப்படிங்கிறாரு, புத்திமான் இல்லை, புத்தி இல்லாதவன் என்று எண்ணப்படுகிறான். இப்போ பேசாதிருந்தால் மூடன் ஞானவான், அப்போ பேசினால் ஞானவான் மூடன் என்று கருதப்படுறான். அப்போ பாருங்களேன், எல்லாம் ஆப்போசிட் இல்லையா? நம்ம அது மாதிரி வச்சு பார்த்தோம்னாக்கா எலிபாஸ் ஒரு மூடனும் ஒரு ஞானமே இல்லாதவனும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ இப்படி யோபு முதல்ல, அதாவது முதல் அந்த வசனங்கள்ல இப்படியா அவர் தாக்குறார். நீ ஞானின்னு நினைச்சுக்கிறவன, நீ ஞானியே கிடையாது, நீ இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவருடைய நிலையை அவரு சொல்றாரு. ஆனா அது உண்மை கிடையாது. யோபு தேவன்கிட்ட எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி பிற்காலத்துல அவருடைய வாழ்க்கை மாறும்போது அவர்கள் எல்லாம் அறிவாங்க. நண்பர்கள் எல்லாம் உணர்ந்துதான் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன மரியாதை செலுத்த வேண்டுமோ அந்த மரியாதையை அவர்கள் செலுத்துகிறார். தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதி பார்த்தோம்னா மனித தூய்மை மற்றும் தெய்வீக கண்ணோட்டத்தை பார்க்கணும். இப்போ மனுஷன் தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா அந்த 14ஆம் வசனத்துல இருந்து இங்க கொஞ்சம் உல்டா ஆயிட்டு. அதாவது யோபு 15வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து 16 வரணும். அது கொஞ்சம் இப்படி உல்டாயிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த தொடர்ந்து அந்த 19ஆம் வசனம் வரைக்கும் நான் சொன்னேன் ஆரம்பத்துல. இப்போ அந்த வசனம் வரைக்கும் பார்த்தோம்னு வச்சுங்களேன். 14ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, மனுஷனானவன் பரிசுத்தமா இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்த நீதிமானா இருக்கிறதுக்கும் அவன் ஏமாறுகிறான். இதோ தம்முடைய பரிசுத்த வானங்களை அவர் நம்புகிறதில்லை, வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவர்கள் அல்ல. வானம் கூட அவர் பார்வைக்கு சுத்தம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் யாரு தேமானாகிய எலிபாஸ் சொல்கிறார். தொடர்ந்து அவர் பார்க்கும்போது அவர் இப்படியா சொல்றாரு, ஆண்டவருக்கு முன்பாக இல்லையா, மனிதர்கள் இயல்பாகவே அவங்க பரிசுத்தமானவர்கள் அல்ல, வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்புறம் தேவனுக்கு முன்பாக அவங்க நீதிமன்றங்களாக இருக்க முடியாது என்று எலிபாஸ் வலியுறுத்துகிறார். ஸோ ஒரு விதத்துல இது உண்மை. எப்படின்னாக்கா பைபிள்லயும் அப்படிதான் சொல்லுது. என்னன்னா சங்கீதம் 51:5 வசனத்துல எப்படியா சொல்லுது, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். சங்கீதக்காரன் சொல்றாரு, தாவீது சொல்றாரு. சோ கர்ப்பத்துல இருக்கும்போது நான் பாவி. ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள் என்று சொல்லி பசங்க 7:20ஆம் வசனத்துல ஒரு பாவம் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை, ஒருத்தனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றார். ஆனா யோபுனுடைய காலகட்டத்திலே ஆண்டவரை சாட்சி கொடுத்தார், அவன் நீதிமான் என்று சொல்லி. அப்போ பாருங்களேன், அப்போ அவனுடைய காலகட்டத்துல வாழ்ந்த மனிதர்கள் வேற, இப்போ நம்முடைய காலகட்டத்துல வாழக்கூடிய மனிதர்கள் வேற. சோ எலிபாஸோடைய எல்லா அறிவும் அவருடைய எல்லா நம்பிக்கையுமே இந்த வசனங்களுக்கு அடிப்படையாக தான் இருந்துச்சு. எல்லாரும் பாவி தான். இயேசு கிறிஸ்து பாவத்தை ரட்சிக்கவே, இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ஸோ நீதிமான்கள். அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம உறுதியா சொல்லணும்னா நம்ம நீதிமான்கள். ஏன்னா பரிசுத்த ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நம்ம சுத்திகரித்து நம்ம அவர் கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறார். அதனால நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னித்திருக்கிறதுனால நம்ம நீதிமான்கள். நமக்கு ஒரு அத்தாட்சி உண்டு. யோபு காலத்துல அந்த ஒரு நம்பிக்கை ஜனங்கள் மத்தியில இருக்கவில்லை. ஏன்னா ரட்சகருடைய வருகை அந்த காலத்துல இல்லை.
அவங்க வந்து ஆண்டவரை வந்து வெறுமனியா இல்லையா வாய் திறந்த சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி கன்னடத்துல சொல்லுவாங்க. அப்போ வாக்கின் மூலமாக மட்டுமே அவர்கள் நம்பக்கூடிய அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர் தான் யோபு. சோ அப்படி அந்த நேரத்தில் வாழ்ந்திருந்தாலும் கூட இந்த யோபுவை அப்படியாக எலிபாஸ் பேசுகிறார். தொடர்ந்து 3வது பகுதியை பார்த்தோம்னா தொடர்ந்து எலிபாஸ் பேச சொல்றாரு, பொல்லாதவர்களுடைய கதி எப்படி இருக்கும், நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த 15வது அதிகாரத்துல 20ல இருந்து 22வது வசனமோ அப்புறம் தொடர்ந்து 35வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தோம்னா துன்மார்கள் வந்து நிலையான அப்புறம் வந்து பயத்தை வந்து அவர் துன்பத்தையும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அடைவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. நீங்க பாருங்க 15வது அதிகாரம் 22வது வசனத்தில், இருந்து திரும்பி வா, அவனுக்கு நம்பிக்கை இல்லை அல்லவா, இல்லாமல் பதிவு இருக்கிறவர்கள் பட்டயத்துக்கு அவன் வந்து என்ன பண்றான், பயப்படுகிறான். தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில வந்துட்டு என்ன இருக்கும்னாக்கா தேவனுடைய விரோதமான கரங்கள் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப கடைசி 35வது வசனம் பார்த்தோம்னா, அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான், அவர்கள் கர்ப்பம் மாயை பிறப்பிக்கும் என்றார். சோ பைபிள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளே அவர் வந்து சொல்றாரு. சோ இப்போ பாவம் ஒரு விரல் இச்சை வந்து பாவமாவது, பாவம் வந்து மரணத்தை வந்து பிறப்பிக்கும் அப்படின்ற ஒரு காரியங்கள். அதே மாதிரி இவனுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு துன்மார்க்கன், ஒரு கொள்ளாத மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி அழிவை அவன் வந்துட்டு ஈன்றெடுப்பான் என்று சொல்லி தேமான் எலிபாஸ் சொல்லுகிறார். சங்கீதத்திலே அப்படித்தான் சொல்றோம். 37வது சங்கீதம் 35ல இருந்து 36. நம்மை சுற்றிலும் கூட பல கொடிய பலவாந்தர்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம பார்த்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து மனம் முறிந்து போய்விட கூடாது. வேதம் ரொம்ப கிளியரா சொல்லுது, நீதிமான்கள் பனையை போல செழித்து லீபோனோலில் உள்ள கேதுருவை போல வளர்வார்கள் என்று சொல்லி அந்த யோபு நீதிமான் என்று சொல்லி கடைசி காலத்திலே அவர் வந்துட்டு மாறுகிறதை நம்ம பார்ப்போம். கடைசி அதிகாரத்துல அது வரைக்கும் இவங்களுடைய அந்த 3 நண்பர்களுடைய நம்பிக்கை, அவருடைய வார்த்தைகள் தொடர்ந்து பேசி கொண்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால இந்த யோபு 15வது அதிகாரத்துல இருக்கக்கூடிய இந்த சுருக்கத்தை நம்ம இன்னைக்கு தியானித்தோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம இந்த 3 விஷயத்தை வந்து மறந்து போய்விடக்கூடாது. அதாவது உலக ஞானம் வந்துட்டு ஆண்டவருடைய ஞானத்துக்கு அது முற்றிலும் மாறுபட்டதா இருக்குது. அதே மாதிரி மனிதனுடைய தூய்மை, மனிதனுடைய பரிசுத்தம், மனிதனுடைய கண்ணோட்டம் வந்து ஆண்டவருடைய கண்ணோட்டத்துக்கு முற்றிலும் மாறுபட்டதா இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா பொருளாதாரனுடைய நிலை வந்துட்டு நிச்சயமா அது வந்து அழிவுக்கு எதுவாக இருக்கிறது. சோ அதனால அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மளோட பேசின தயவுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களை ஜீவனோடு வைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த யோபு 15வது அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க முடியாது செய்த உங்களுடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலக ஆண்டவரே ஞானமும் ஆண்டவரே உம்முடைய ஞானமும் ஆண்டவரே முற்றிலும் மாறுபட்டதா இருக்குது. தேமானிலே ஆண்டவரே வளர்ந்த அல்லது அந்த ஏதோம் நாட்டிலே வளர்ந்த அந்த ஆண்டவரே சுவாமி எலிபாசு ஆண்டவரே தான் பிறந்த அந்த நாட்டிலே ஆண்டவரே சுவாமி அறிவு ஆற்றல் அதிகம் இருப்பினும் கூட ஆண்டவரே சுவாமி உண்மை அறிகிற அறிவு ஆண்டவரே அந்த தேசத்தாருக்கு இல்லை ஆண்டவரே. வெறும் ஆண்டவரே சுவாமி உலக பிரகாரமான ஞானம் ஆண்டவரே சுவாமி உம்முடைய ஞானத்திற்கு அது முற்றிலும் மாறுபடா இருக்கிறது என்று சொல்லி நாங்க ஆண்டவரே ஈஸியா அறிஞ்சுக்கலாம். ஏன்னா யோபனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சுவாமி தன்னுடைய நண்பனாகிய எலிபாசுடைய பேச்சை குறித்து நான் உங்களுக்கு கேட்கும்போது அவர் எல்லாம் பேசும்போதெல்லாம் ஆன்மீக விஷயங்கள் இல்லாம ஆண்டவரே சுவாமி வெறும் ஆண்டவரே உலக பிரகாரமான வார்த்தைகளை பேசுவதை நாம் கண்டுபிடிப்பார். இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய வாயின் வார்த்தை இருதயத்தின் தியானம் ஆண்டவரே இந்த சமூகத்துல திருப்தியா இருக்கட்டும். நாங்க மற்றவர்களே ஆண்டவரே சுவாமி உலக கண்ணோட்டத்தை அல்ல சுவாமி ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கூட பேச பழக எங்களை திறவைத்தாங்க. அதே போல ஆண்டவரே சுவாமி நாங்க மனித பரிசுத்தம் ஆண்டவரே முடிய பரிசுத்திற்கும் நிறைய வித்தியாசமா இருக்கு. அதனால ஆண்டவரே சுவாமி உம்முடைய தூய்மத்திலேயே நாங்கள் ஆண்டவரே வளர உதவி செய்யும். அதே போல ஆண்டவரே சுவாமி ஒரு ஆண்டவரே அநியாயக்காரர் அக்கிரமக்காரர்களுடைய கதி உண்மையிலேயே அது ஆண்டவரே சுவாமி கேடா இருக்கிறது. ஆண்டவரே அப்படிப்பட்ட நிலைக்கு எங்களை தள்ளாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. யோபை போல வருகிற எல்லா சோதனையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் முற்றிலும் ஜெயப்பெற எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய நண்பர்களை நாங்கள் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரே சுவாமி குணநலன்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த நண்பராகிய நீர் எங்களுக்கு காட்டி கொடுத்து அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ உண்மை மாத்திரம் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆண்டவரே பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒரு நல்ல ஆண்டவரே நெருங்கிய நண்பராக ஆண்டவரே கொண்டு வைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. எங்களுடைய எல்லா காரியங்களையும் கஷ்டங்களையும் பாரங்களையும் ஆண்டவரே போது நீர் எங்களுக்கு துணையா இருக்குது. அதுக்காக தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கிருபை இருக்கட்டும்.
என்னுடைய கேல்வரி சாப்பல் ஊழியங்களை நீர் ஆசீர்வதிங்க. இந்த தேசத்துல பல்வேறு பகுதிகளில் பல ஊழியங்களை தந்ததுக்காக நன்றி. எங்களுடைய டைரக்டர், டெபுட்டி டைரக்டர், அவருடைய குடும்பம், ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே சுவாமி வளாகத்திற்கு நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊழியத்தை ஆண்டவரே சுவாமி பொருளாதார உதவிகளாலும் ஜெப உதவிகளாலும் தாங்கிற ஒவ்வொரு ஸ்பான்சர் டோனருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நாளை நடக்கிறதான ஜூம் மீட்டிங்காக உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே சுவாமி ஜூன் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி நடக்கிறதுதான அந்த ப்ராஜெக்ட் லீடருடைய மீட்டிங்காக நன்றி ஆண்டவரே. அந்த மீட்டிங்களும் கூட கட்டத்தாவே சுவாமி சரியாய் ஒழுங்குமுறையாக நடக்க உதவி செய்யும்படியாய் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே சுவாமி தொடர்ந்து ஆண்டவரே சுவாமி எலெக்ஷனுடைய ரிசல்ட் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி ஒரு நல்ல ஆட்சி புரிய எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆண்டவரே அதிகாரிகளுக்காக கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை ஆண்டவரே கவுண்ட் பண்ணி ஆண்டவரே ரிசல்ட் அறிவிக்கிற நாளிலே ஆண்டவரே தேசத்துல சமாதானத்தை எங்களுக்கு நீ தரும்படியா ஜெபிக்கிறோம். வெளிப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.